ஒரு பொண்ணு கீழே விழுந்திருப்பா. இப்ப தலையிலேயே நல்லா போயிட்டு இடிச்சிருப்பா. எந்திரிச்சு பார்த்தா இப்ப இந்த பொண்ணோட கண்ணு மட்டும் ஏதோ கோல்டு கலர் லைன் போடுற மாதிரி எல்லாம் தெரியுது. இப்ப இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பா. தலையில அடிபட்டதுனால ஏதாச்சும் பைத்தியம் ஆயிட்டே, ஆனா போய் ஏதாவது மருந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் உள்ள போயிருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு இதுல என்னமோ இருக்கு அப்படின்னு மட்டும் தெரியுது. அதனால அந்த லைனை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே பின்னாடியே போயிருப்பா. இந்த எலி பொந்து தான் இருக்கும். அதுக்குள்ள கையை விட்டு பார்த்தா ஒரு கோல்டு பார் அங்க இருக்கு. அந்த கோல்டு பாரை எடுத்து இப்ப இந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்டையும் காட்டுவா. பார்க்கும்போது என்னமோ ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கு. சரி, நம்ம நாளைக்கு போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போய் கடையில கேட்டா இது ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வித்து காசு வாங்கிட்டு வந்துருவாங்க. காசு வாங்கிட்டு வர அந்த வழியில மறுபடியும் அந்த கோல்டு கலர் லைன் அந்த பொண்ணோட கணக்கு தெரியுது. அந்த லைனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா ஒரு பழைய குடோன் மாதிரி இருக்கும். அந்த குடோனுக்குள்ள பாக்ஸ்ல வந்து சில பிரான்ஸ் காயின் இருக்கும். அதுக்கப்புறமா பழைய காலத்தை யூஸ் பண்ணி இருக்க ஹேர் பின் எல்லாம் இருக்கும். அதை எடுத்துட்டு போயிட்டு பழைய பொருள் விற்கிற கடையில போய் வித்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு எடுத்துட்டு போயிருப்பா. ஆனா அந்த கடையில இருக்கிறவர் ஓனர் இல்ல, ஓனர் வெளியில போயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓனர் எங்க போயிருக்காரு, எப்ப வருவாரு அப்படின்னு கேட்டு இருக்கிறப்போ தான் தெரிய வரும் அந்த ஓனரோட பொண்ணு காணாம போயிருப்பா. அந்த பொண்ணை தேடிதான் அவரும் போயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் ஓனரோட பொண்ணோட போட்டோ அப்படின்னு சொல்லி எடுத்து காமிப்பாங்க. சின்ன பொண்ணு தான் காணாம போயிருப்பா. மறுபடியும் இப்ப இந்த பொண்ணோட கணக்கு ஒரு கோல்டன் கலர் லைன் தெரியுது. 2 லைன் மாதிரி தெரியும். எதிரில் நிக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு லைன் போகுது. அடுத்ததா இப்ப கடையில இருக்கிற ரூமுக்குள்ள ஒரு லைன் போகுது. அவர்கிட்ட சொல்லி ஓனர் கிட்ட கால் பண்ணுங்க, அவருடைய பொண்ணு எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும், வர சொல்லுங்க சீக்கிரமா அப்படின்னு சொன்னதால இப்ப ஓனரும் வந்திருப்பாரு. என் பொண்ணு எங்க இருக்கா, சீக்கிரமா கண்டுபிடிச்சு சொல்லுங்க, அவளை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா நிறைய காசு நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணு வந்து உங்க கடையில தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வாங்க கடையில போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப அந்த கடையில வேலை செய்யறது இதெல்லாம் இந்த பொண்ணு இங்கே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஓனர் வந்து பொண்ணு ஏதோ உள்ள போய் தேடுறான்னு போறான், நீ எதுக்கு தடுக்கிற, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுவாரு. உள்ள போய் பார்த்தா ஒரு கபோர்டுக்குள்ளதான் அந்த குட்டி பொண்ணு இருப்பா. போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. அதை பண்ணது வேற யாரும் கிடையாது, இப்ப கடையில ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தாருல அவர் தான். இந்த பொண்ணை மறைச்சு வச்சு ஓனரை மிரட்டி காசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிருப்பாரு. ஆனா கடைசியில அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருவா அதை.